விண்வெளி ஆய்வு மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தில்லி. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த உலக விண்வெளி ஆய்வு மாநாடு தில்லியில இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ மே 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இந்த விண்வெளி மாநாடானது நடைபெறுது. ஸோ ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாநாடை வந்து கிளெக்ஸ் 2025 மாநாடு அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கேட்கலாம், அல்லது உலக விண்வெளி ஆய்வு மாநாடு அப்படின்னு கேட்கலாம். இது எங்கே தொடங்கப்பட்டிருக்கு? தில்லியில தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ, அவர் உரையாற்றிய வீடியோவானது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாநாட்டில். அந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள், நம்ம இந்தியா விண்வெளியில கடந்து வந்த பாதைகள் பற்றிலாம் அவர் விவரிச்சிருப்பாரு அந்த உரையில. ஸோ அதில் இடம்பெற்ற முக்கியமான விஷயங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வருஷம் வந்து நடைபெறுவது 12வது இந்த உலக விண்வெளி ஆய்வு மாநாடு தான் இந்த வருஷம் நடைபெற்றிருக்கு தில்லியில. அதுல பிரதமர் மோடி என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக ககன்யான் அப்படிங்கிற திட்டத்தை வந்து மேற்கொள்ளுது இஸ்ரோ. ஸோ இந்த ககன்யான் திட்டம் 2027ஆம் ஆண்டு தொடக்கத்திலே வந்து சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இஸ்ரோ மற்றும் நாசாவுடைய கூட்டு திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய விண்வெளி வீரர் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட போறாங்க. அதுக்காக தேர்வு செய்யப்பட்டவர் தான் சுபான்சு சுக்லா.